Hi all, Vanakkam, Vandanam, Namaste and welcome back to our channel SPLY KRISHNA. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வீட்டில் ஈவினிங் ஸ்நாக் என்னடா சாப்பிட்றது அப்படின்னு இருக்கும்போது கிறிஸ்பியாக பொட்டேட்டோ பால்ஸ் பண்ணி சாஃப்டாக அப்படியே சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட்டு இந்த மாதிரி தூளாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1 கப் அளவுக்கு கடலை மாவு. ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோவில் முதல்ல நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா இந்த 3யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனியாக இன்னொரு பவுலில் 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக நீங்கள் கரைச்சிடாதீங்க, நம்மளுக்கு டிப் பண்ணும் போது ஒழுங்காக ஒட்டாது. ஸோ ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கடலை மாவை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை கடலை மாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உருட்டி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இதில் போட்டு எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமும் எடுத்துடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்லே ரொம்ப ஃப்ரை ஆகிடும், அதனால் பார்த்து பக்குவமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ பால்ஸ் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.